நம்ம வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிக்கு போயிட்டு மேக்கப் பண்ண போறோம். திருட்டுத்தனமா தின்னுக்கிட்டு இருக்கோம். தெரியுமா எப்படி ஷூட் பண்ணனும்னு? ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. நானும் என்னோட ஹஸ்பண்டும் சாட்டர்டே நைட்டை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்கோம். கையை கீழே போடு. பாருங்க என்ன பண்ணிருக்க, என்ன பண்ணிருக்க. திருட்டுத்தனமாக தின்னுக்கிட்டு இருக்கான். என்ன தின்றான் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு தனி ஆளாக ஒரு மனுஷன் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்றான். ஃபோன் வருது போ. ஸோ இந்த ப்ரௌனி, அப்புறம் குக்கீஸ், அப்புறம் இந்த கப் கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனி பேரடைஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இதுதான் வந்துட்டு இப்போது அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. குக்கீஸ் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு ப்ரௌனிஸ் அண்ட் கப் கேக்ஸ்லாம் வந்துட்டு சாப்பிடணும், ஆர்வமாக இருக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ப்ரௌனி டப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு யம்மியாக இருக்குது, சாக்லேட்டியாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு சுவைத்து பார்ப்போம். அமேசிங்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ப்ரௌனிஸ்னாலே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்துட்டு இது செம்ம கூயியாக சாக்லேட்டியாக செம்மையாக இருக்குது. நான் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு நான் சைடில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கப் கேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெனிலா கப் கேக் அண்ட் ஐயோ இதை வந்து நான் டேமேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். வெனிலா கப் கேக் அண்ட் அது வந்துட்டு ரெட் வெல்வெட் கப் கேக் வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம அப்புறமா சாப்பிடுவோம். ப்ரௌனி இருக்குது. ஒரே வேட்டை தான் எனக்கு. நான் மட்டும் தனியாக சாப்பிட்லான்னு பார்த்தா அவங்க வந்துட்டு எனக்கு மேலே ஆர்வமாக இருக்காங்க இதெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சோண்டு அந்த ப்ரௌனி டப்பை மட்டும் காலி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வெளியே கிளம்பணும். டைம் வந்துட்டு ஆல்ரெடி 8 o'clock நெருங்கி கொண்டு இருக்கிறது. நான் வந்துட்டு வெளியே சும்மா ஊர் சுற்றிட்டு அப்படியே ரிட்டன் வரப்போ டின்னர் எதனா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்கள. அதுக்கு தான் வந்து போகிறோம். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து சாட்டர்டே, ஓகேவா. காலையிலேருந்து நான் வந்து 1-on-1 செஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 1 hour முன்னாடி நான் வீட்டுக்கு வந்தேன். அதனால் இன்றைக்கி நம்ம எதுவுமே சமைக்கவே இல்லை. ஸோ வெளியே போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு பார்த்தேன். அதான் இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். இல்லை புரியல எனக்கு. என்னடி சிரிப்பது? எப்படி இருக்கு சுந்தர்ராஜ்? சுந்தர்ராஜ் மூஞ்சில என்ன பண்ணாலும் எக்ஸ்பிரஷன்ஸே வராது. ஸோ இந்த கேக்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ப்ரௌனி பேரடைஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. செம்ம யம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கேக்ஸ் எல்லாமே செம்ம அஃபோர்டபுள் ரேட்ஸில் வந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட ப்ரௌனிஸ், கேக் ஜார்ஸ், கப் கேக்ஸ் அண்ட் ஆல்சோ முட்டை மிட்டாய் கூட அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு ப்ரௌனிஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் கண்டிப்பாக அடிக்கடி அவங்ககிட்ட ஆர்டர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கப் கேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ரேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே செம்ம அஃபோர்டபுளாக கிடைக்குது. கேக் ஜார்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த மினி ஜார்ஸ் வந்துட்டு 50 rupeesலேருந்தே அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களோட இன்ஸ்டா லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கண்டிப்பாக அந்த ப்ரௌனி டப் அண்ட் இந்த ப்ரௌனிஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு சூப்பராக அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 8 o'clock தாண்டிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சரி ஜூடியோ போயிட்டு எதனா ட்ரெஸ் எடுக்கலாம், ட்ரெஸ் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியோ போனோம். அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்பவே கிட்ட. போனோம்னா அங்கே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி வந்து எங்களை பயங்கரமாக கடுப்பேற்றி விட்டார். அதனால் நாங்கள் எந்த வேகத்தில் உள்ளே போனோமோ அதே வேகத்தில் வந்துட்டு வெளியே வந்துட்டோம். கீழே பைக் பார்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி இருக்கார், ஓகேவா. அவர் எப்போ போனாலும் அவர் ஒரு டோனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாஷாக பேசுகிற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இந்த டைம் எனக்கு வந்துட்டு அது டாலரேட் பண்ணவே முடியல. ரொம்ப கோவம் வந்துச்சு. நாங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். எதுவுமே வாங்கவே இல்லை. ஆசையாக ட்ரெஸ் எதனா எடுக்க போகலான்றப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால வந்துட்டு கொஞ்சம் மூட் அப்செட் ஆகிடுச்சு. சரி வந்துட்டு நம்ம பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் மைண்டை அப்லிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெசன்ட் நகர் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சாட்டர்டே இல்லையா, அதனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த பீட்டா பாக் அப்படின்ற இந்த ஃபுட் ட்ரக் வந்து நான் ஆல்ரெடி 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் அங்கே தான் நாங்கள் வந்துட்டு போனோம். அங்கே வந்து நாங்கள் சிக்கன் டிக்கா பீட்டா பாக் அப்படி சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு இந்த சிக்கன் லோடடாக வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபுல்லாக நிறைய சிக்கன் போட்டு இருக்கும். அண்ட் ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 rupees தான் வரும் அந்த ஒரு இது. ஸோ நாங்கள் அது ஒன்று மட்டும் வாங்கி நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்துட்டு பீச்சுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பீச் உள்ள பார்த்திங்கன்னா இந்த கடை வந்துட்டு இருந்துச்சு. இது வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு அவங்க விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. இது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா
150 to 290 வரைக்கும் இருக்குமா இங்கே ஒரு ஃபிஷ்ஷோட ரேட்டு. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் வந்துட்டு அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வந்துட்டு இந்த பலூன் ஷூட்டிங் கேம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் நாங்கள் போனோம். தெரியுமா எப்படி ஷூட் பண்ணோன்னு? ஷோல்டரில் அழுத்து. நான் சொல்கிற பலூன் ஷூட் பண்ணோம். நான் சொல்கிற பலூனை ஷூட் பண்ணோம். நீ சொல்கிறதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடாது. ஓகே, நான் சொல்கிறேன் பாரு. இங்கே பாரு, கீழே ஒரு குட்டி ஆகுதுல்ல, லாஸ்ட்டில் ரைட்லேருந்து ரெண்டாவது, லாஸ்ட் ரோல மாற்றி சுட்டியா? சரி, அகைன் கீழே எல்லோ ஒன்று மேலே தூக்கின்னு இருக்கு பாரு. இது வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவங்க என்ன கலர் பலூன் சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு கரெக்டாக குறிப்பாத்து சுடணும். ஆனால் வந்துட்டு ஒரு வாட்டியும் அவங்க சொன்ன பலூன் நான் வந்துட்டு சுடல. ஆனால் எல்லா பலூனும் நான் வந்துட்டு சுட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்துட்டு 10 புல்லட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 50 rupees. 5 வந்துட்டு நான் சுட்டேன், 5 வந்துட்டு அவங்க சுட்டாங்க. அவங்க ஷூட் பண்ணுறப்போ நான் வந்துட்டு அவங்களுக்கு கலர் சொல்லிட்டு இருந்தேன் எதை சுடணும் அப்படின்ட்டு. செகண்ட் ரோல லாஸ்ட் ஒன்னு மேலேருந்து செகண்ட் ரோல லாஸ்ட் ஒன்னு லாஸ்ட் ஒன் தனியாகுது. ஆமா, எப்பறா கீழ இருந்து செகண்ட் ரோல ஃபோர்த் ஒன். அவங்க வந்துட்டு நான் சொன்ன பலூன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு சுட்டுட்டாங்க. லாஸ்ட்டில் ஒன்று மட்டும்தான் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இது விளையாடுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு நாங்கள் முடிச்சுட்டு திரும்பவும் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கேம்ஸ் வந்துட்டு அங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஃபுட் ஸ்டால்ஸும் நிறையா இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு இந்த கேம்ஸ் தான் வந்துட்டு பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கேம்ஸ் விளாண்டோம். இந்த கேம் விளாண்டோம். அடுத்து இந்த ரிங் போடணும். ரிங்கு எந்த பொருள் மேலே விழுதோ அந்த பொருள் நம்மளுக்கு. ஓகேவா? எனக்கு வந்துட்டு அந்த ஊர்கா ஜாடி பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு. எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ட்டு அதை தான் நாங்கள் குறிப்பாக அடிச்சுட்டு இருந்தோம். நான் கடைசியில் ஒன்று கூட எங்களுக்கு கிடைக்கல. ஒரு பொருளும் ரொம்ப கிட்ட வச்சுருந்தாங்களா, அதனால வந்துட்டு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உள்ளே விழ மாட்டேங்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரிங் வந்து உங்களுக்கு 50 rupees. 5 ரிங்ஸ் வந்துட்டு நான் போட்டேன், மிச்ச 5 ரிங்ஸ் வந்துட்டு அவங்க போட்டாங்க. நாங்கள் 2 பேருமே மாற்றி எதனா ஒரு ஜாடி மேலே போய் விழுந்துடணும்டா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் நான் ஒன்று கூட வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல. ஆக்சுவலி நான் ஒன்று போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடி மேலே போயிட்டு கரெக்டாக நின்றுச்சு. ஆனால் வந்துட்டு அந்த ரிங் உள்ளே போயிட்டு இறங்கணுமா, அது எப்படி? ஒரு பொருளும் கிட்ட இருக்கா, அதனால வந்துட்டு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உள்ளே வந்துட்டு போயிட்டு அந்த ரிங் இறங்க மாட்டேங்குது அந்த பொருளில். பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டு அங்கே வந்து ஜாலியாக விளையாடிட்டு நாங்கள் தண்ணியை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே ரிட்டன் பேக் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு ஆண்டி வந்து சீஸ் கேக்ஸ்லாம் வந்துட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு நான் இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் கேக் வந்துட்டு வாங்கினேன். இது வந்துட்டு 150 rupees. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பயங்கர ஹெவியாக இருந்துச்சு. ஒரு ஆள் தனியாக சாப்பிடவே முடியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மோர் விற்றுட்டு இருந்தாங்க இந்த நுங்கம்பாக்கம் கிட்ட. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் மோர் வாங்கி குடித்தோம். நாங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பீட்டா பாக் சாப்பிட்டோமா, அப்புறம் வந்துட்டு அந்த கேக் சாப்பிட்டோம், இந்த மோர் குடித்தோம். அவ்வளோதான். நாங்கள் வந்துட்டு டின்னர் பெருசாக எதுவுமே சாப்பிடல. ஏன்னா இதுவே வந்துட்டு எங்களுக்கு செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ மோர் வந்து குடிச்சிட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம். ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு போகிறப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:10. ஸோ வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் அவ்வளோதான், அடுத்த நாளுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டே சண்டே பார்த்திங்கன்னா எனக்கு மத்தியானம் மேலே வந்து ஒரு மேக்கப் ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ காலையிலலாம் ஃப்ரீயாக இருக்கோமே, எதனா சமைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சமைக்கிறதுக்கு திங்ஸ் வாங்கிறதுக்கு வந்து போனோம். ஸோ பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், சிக்கன் பிரியாணி. பிகாஸ் அது வந்துட்டு செம்ம ஈஸி. எனக்கு மற்ற எந்த ரெசிப்பியும் வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக மனப்பாடமாக தெரியாது. பட் பிரியாணி ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் நாங்கள் அதுதான் செஞ்சோம். ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு சிக்கனும் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என்னென்னலாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முட்டை வாங்கியிருந்தோம். அடுத்து மார்னிங்க்கு அவங்க வந்துட்டு மேகி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மேகி பேக்கெட்டு ஒரு 3 பேக்கெட் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அடுத்து பாஸ்மதி ரைஸ், அப்புறம் ஷாம்பு காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் மீரா ஷாம்பு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கொத்தமல்லி அண்ட் புதினா வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் சிக்கன் வாங்கினோம் இல்லையா, சிக்கன் வந்துட்டு நாங்கள் 3/4 கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வச்சுட்டு நாங்கள் மேகி செஞ்சிட்ருந்தோம். மேகி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேக்கெட் மேகி வாங்கியிருந்தோம். 3த்தையும் வந்துட்டு போட்டாச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு முழுசாக போட்டால் தான் வந்துட்டு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி முழுசாக வந்துட்டு மேகியை போட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்படியே மசாலாவை போட்டு அதை வந்துட்டு வேகட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அண்ட் மீன்வைல் நாங்கள் வாங்கிட்டு வந்த இந்த பொருள் எல்லாத்தையும் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். முட்டையை வந்துட்டு அதோட கேஸில் வந்துட்டு வச்சாச்சு. அண்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதனால் அது காலி ஆயிடுச்சு. அதனால் அது ரீஃபில் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். அதையும் எடுத்து வச்சாச்சு. அண்டு
பிரியாணி செய்கிறதுக்கு வந்துட்டு குக்கர் வந்து பார்த்திங்கன்னா புது குக்கர் வந்து மேலே இந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. இது வந்துட்டு வெட்டிங்க்கு எங்களுக்கு யாரோ வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, யாருன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. ஸோ அதான் இதை வந்துட்டு நாங்கள் மேலே வச்சுருந்தது வந்துட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம் புதுசாக. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க குக்கர் வந்துட்டு சின்ன சைஸ், அதனால் இந்த குக்கர் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மேகி வந்துட்டு வெந்துருச்சு. அதனால் 2 பேருக்கும் வந்துட்டு மேகியை வந்து போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ் பார்த்திங்கன்னா மேகி ஜாஸ்தியாக சாப்பிட்டோம் மார்னிங்ஸில். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் உடம்புக்கு நல்லதில்லை அப்படி சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். இன்றைக்கி தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் மேகி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு இந்த ஐயோ இது என்ன படம், அஜித்தோட படம், இந்த படம் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே, விடாமுயற்சி. இது வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மேகிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ எல்லாம். ஸோ வெங்காயம் அண்ட் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க வந்துட்டு ஸ்னேக்கை வந்து போய் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஸ்னேக் வந்துட்டு வரப்போகிறாங்க. எனக்கும் அவளுக்கும் வந்துட்டு இன்னைக்கு மத்தியானம் மேலே ஒரு ஒர்க் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிக்கு போயிட்டு மேக்கப் பண்ண போகிறோம். அதனால அவள் இங்கே வரா. யாருக்கு மேக்கப் பண்ண போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் குடுகுடுன்னு சமைச்சு முடிக்கணும். டைம் இப்போவே 11:30 மேலே ஆகுது. ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுனால தான் நான் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஏன்னா பிரியாணி ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டு ரைஸை போட்டோம் அப்படின்னா முடிஞ்சது வேலை. அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு பிரியாணி செஞ்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சண்டே நாங்கள் வந்துட்டு வீட்டில் குக் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு எவ்ரி சண்டே நான் சொல்லியிருக்கேன்ல 1-on-1 செஷன் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிடுவோம், ஸ்டூடியோ போயிடுவேன். லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் வெளியே சாப்பிட்டுப்போம், ஒரு மம்மி வீட்டில் போய் சாப்பிட்டுப்போமா. சண்டேஸில் இங்கே குக் பண்ணதே இல்லை இந்த வீட்டில். இதான் வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதான் தடபுடலாக ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கிங்க அப்படின்ட்டு நாங்கள் சிக்கன் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்துட்டு சூஸ் பண்ணோம் இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு. இப்போ போயிட்டு நான் வேலையை பார்க்குறேன். ஸோ சிக்கன் வாஷ் பண்ணி அதை தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது செய்கிறதுக்கு முன்னாடியும் தயிரில் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சு செஞ்சோன்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்து தக்காளி, வெங்காயம் வந்து ரூமில் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொத்தமல்லி அண்ட் புதினா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போது பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி நம்ம அரைப்போம்னா, இஞ்சி பூண்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகா அண்ட் 2 ஸ்பூன் கர்ட் வந்து போட்டு மொத்தமாக சேர்த்து நான் வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், உங்களோட ஸ்பைஸ் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அரைச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த குக்கரில் வந்து நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் விட்டுட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதும் இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்துட்டு நம்ம போட்டுடணும். ஸோ அது வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும். ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கணும். வெங்காயம் வந்துட்டு சரியாக வதங்கலை அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஸோ அதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கைவிடாமல் கிளறிட்டு அடுத்து நம்ம தக்காளி வந்துட்டு வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிடணும். அடுத்து உப்பு அண்ட் மஞ்சத்தூள் வந்துட்டு சேர்த்து நம்ம வந்துட்டு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்துட்டு அது கூட சேர்த்து நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கன் கூட சேர்கிற மாதிரி அதை நல்லா நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் அண்ட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன். ஸோ அவ்வளோதான், இந்த 2 பொடி மட்டும் தான் நம்ம வந்துட்டு இந்த பிரியாணிக்கு வந்துட்டு சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு 2 டம்ளர் அரிசி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 ரேஷியோ. ஸோ இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம் அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கணும். ஸோ தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சிடணும். ஸோ அதை வந்துட்டு நான் சேர்த்துட்டு நான் வந்துட்டு குக்கரை வந்துட்டு மூடி வச்சு விசில் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு செஞ்சிட்ருக்க கேப்பில் வந்துட்டு ஸ்னேக்கும் வந்துட்டா. ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு முட்டை வந்துட்டு வைக்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன். ஸோ முட்டை வந்துட்டு வேக வச்சுருந்தேன் அண்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரையும் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு பிரியாணி. செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. ரைஸ்லாம் அப்படியே நீட்டாக உடையாமல் அப்படியே சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இப்போ இதை பார்க்கும்போது கூட அப்படியே செம்ம டெம்டிங்காக இருக்கும் சாப்பிடணும் போல். அண்ட் எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு அப்புறமா ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு
வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட உக்காந்துட்டோம். ஸோ சிக்கன் பிரியாணி, பாயில்டு எக், ரைத்தா, அதுக்கப்புறம் கடையிலேருந்து சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு சாப்பிட போகிறோம். செம்ம யம்மியாக இருந்துச்சு. நல்லா வயிறு நிறையா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டோம், நானும் ஸ்னேக்கும். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் புக் பண்ணி இந்த கேப் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி கூட வந்து ஒரு அவார்ட் ஷோக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறோம். ஓகேவா? ஸோ யார் என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணலன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கேயே வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.